சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பனின் யோக பட்டரசனம். மலையாள நாட்டு பக்கம் சபரிமலை காட்டு பக்கம் கேக்குதையா பாட்டு சத்தம் கேட்டு கேட்டு பாடு நித்தம். மலையாள நாட்டு பக்கம் சபரிமலை காட்டு பக்கம் கேக்குதையா பாட்டு சத்தம் கேட்டு கேட்டு பாடு நித்தம். ஐயப்ப சுவாமி சபரிமலையில் எழுந்தருளி சகல லோகங்களையும் காத்தருளும் கண்கண்ட தெய்வம். 8 திசைகளுக்கும் அருளை கொட்டிக் கொடுக்கும் ஹரிஹரன் புதல்வன். எங்கும் எப்போதும் உதவிட ஓடிவரும் ஏழை பங்காளன். ஆன்மீக மழையில் ஆன்மாவை நனைய வைக்கும் ஆனந்த சித்தன். இப்படி ஐயப்ப சுவாமியை பற்றி வாழ்நாள் முழுக்க போற்றி புகழலாம். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த தெய்வம் சுவாமி ஐயப்பன். சிறப்புமிக்க கார்த்திகை மார்கழி மாதங்களில் பரவலாக பக்தர்கள் மாலையணிந்து சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை வழிபட்டு வளம் பெறுவார்கள். இத்தகைய புனிதமான நாட்களில் ஐயப்ப சுவாமி வழிபாட்டிற்கு பின்னால் உள்ள ஐதீகங்களை பற்றி கூறும் அற்புத நிகழ்ச்சிதான் இன்று ஐயப்பனின் யோக பட்டாசனம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். பிரசித்தி பெற்ற ஐயப்ப சுவாமி யோக பட்டாசனம் நிலையில் காட்சியளிக்கின்றார். ஐயப்பன் அமர்ந்த நிலையில் 4 ஆசனங்களையும் 4 வித முத்திரைகளையும் உள்ளடக்கி அருள் பாலிக்கின்றார். அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். மனோபலம் வருகுதையா ஐயப்பா, உந்தன் மலையேறி வரும்போது ஐயப்பா. மனோபலம் வருகுதையா ஐயப்பா, உந்தன் மலையேறி வரும்போது ஐயப்பா. சரணம் 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 ஐயப்பா, சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா. சரணம் 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 ஐயப்பா, சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா. மனோபலம் வருகுதையா ஐயப்பா, உந்தன் மலையேறி வரும்போது ஐயப்பா. சரணம் 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 ஐயப்பா, சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா. சரணம் 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 ஐயப்பா, சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா. வாழை மரத்தாலே அலங்கார 18 படிகள் செய்து இங்கிருந்தே உனை அழைத்தோம் ஐயப்பா. வாழை மரத்தாலே அலங்கார 18 படிகள் செய்து இங்கிருந்தே உனை அழைத்தோம் ஐயப்பா. உடன் இறங்கி வந்து ஆசி கூறும் ஐயப்பா.
முதலில் தியான பிந்து ஆசனத்தில் அபய சின் முத்திரையிலும், இரண்டாவதாக கிருக நாரிய பீடாசனத்தில் யோக பிராணா முத்திரையிலும், மூன்றாவதாக குதபாத சிரேஷ்டாசனத்தில் அபான பந்த முத்திரையிலும், நான்காவதாக அஷ்டகோண சாஸ்தாசனத்தில் யோக பத்ராசனத்திலும் அருள் பாலிக்கின்றார். இப்படி 4 ஆசனத்தில் 4 வித முத்திரையுடன் அருள் பாலிக்கும் தெய்வம் ஐயப்ப சுவாமி மட்டும்தான் என்பது தனி சிறப்பாகும். ஐயப்பனின் லிங்க வடிவு, அதாவது மேல் முக்கோணம் ஆண் தன்மையாகவும், சங்கு வடிவில் கீழ் முக்கோணம் பெண் தன்மையாகவும் இரண்டரக் கலந்து உலக உயிர்கள் அனைத்தையும் காக்கும் காவலனாக விளங்குவதாக கூறப்படுகின்றது. சிவனது நெற்றிக்கண் பொறியிலிருந்து தோன்றியவர் முருகன். இவரது சின்னம் அருகோண நட்சத்திரம். ஐயப்பனை முருகனின் இன்னொரு அம்சமாகவும் கூறலாம். அருகோணத்தை பிரித்தால் மேல் முக்கோணம் கீழ் முக்கோணம் என 2 முக்கோணம் வரும். இந்த 2 முக்கோணமும் சேர்ந்த அமைப்பில்தான் ஐயப்பன் தவமிருக்கிறார். ஐயப்பன் சிவனின் உடுக்கையை படுக்க வைத்த நிலையில் உள்ள பீடத்தில் சிவனைப் போல் தியான கோலத்தில், அதாவது முக்தி அருளும் கோலத்திலும், மகாவிஷ்ணுவைப் போல் விழித்த நிலையிலும், அதாவது காத்தல் தொழில் செய்யும் கோலத்திலும் அருள் பாலிப்பது மிகவும் மகத்துவமாகும். ஐயப்பன் கால்களை தன் முதுகு தண்டு எலும்பின் கீழ்ப்பகுதியுடன் சேர்த்து கட்டி ஆசன பகுதியும் 2 பாதமும் தரையில் படும்படி குத்துக்காலிட்டு அமர்ந்து அருள் பாலிக்கின்றார். அவர் கால்களில் காணப்படுவது யோக பட்டமாகும். இதே மாதிரியான யோக பட்டத்தை யோக நரசிம்மர், யோக தட்சிணாமூர்த்தி போன்ற யோக நிலையில் அருளும் தெய்வங்களில் காணலாம். ஐயப்பன் யோகேஸ்வர ரூபத்தில் அருளுவதால் ஸ்கந்த புராணம் மற்றும் பத்ம புராணங்கள் சாஸ்தாவை யோகேஸ்வரன் என்று அழைக்கின்றன. மன அமைதி, தெளிந்த சிந்தனை, எதையும் சாதிக்கும் மன ஆற்றல், அஷ்டமா சித்தி ஆகியவற்றை அருளும் ஆசனம் இது என்பது விசேஷமாகும். யோக நிலையில் காலை வைத்து வயிற்றை அழுத்தி மூச்சை அடக்கி குண்டலினி சக்தியை மேலெழுப்பி அந்த சக்தியை ஞான சக்தியாக மாற்றி தனது திறந்த கண்கள் மூலம் பக்தர்களை பார்த்து அவர்களுக்கு ஆசி வழங்கும் நிலையில் இருப்பது ஐயப்ப சுவாமி ஒருவரே என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஐயப்பன் தனது வலது கையில் பரமாத்மாவுடன் ஜீவாத்மா கலக்கும் முத்திரையையும், இடது கையில் ஜீவாத்மா பரமாத்மாவின் பாதத்தை சரணடையும் தத்துவத்தையும் குறிக்கிறார். அதாவது மனிதன் இறைவனை சரணடை